ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே ஒரு சூப்பரான டின்னருக்கு சாஃப்ட் அண்ட் சூப்பரான பரோட்டா ரெசிபி எப்படி செய்கிறதுனா பார்க்க போகிறோம். வேறு லெவல் டேஸ்ட்டில் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. வாங்க அந்த பரோட்டா இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு ஒரு பவுலில் ஒரு 2 முட்டை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் போல் சுகர் வந்து ஆட் பண்ணி கொடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த ப்ராசஸ்லாம் நம்ம செய்யும் போது தான் பரோட்டா நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து ஆயில் வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது ஒரு விஸ்க் வச்சு நல்லா வந்து பீட் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ இது நுரப்பொங்க நம்ம நல்லா வந்து அடித்து எடுத்துக்கணும். இந்த ப்ராசஸ் தான் நம்ம கடைங்கள்லாம் வந்து செய்வாங்க. செஞ்சு வந்து பரோட்டா வந்து மாவு வந்து பிசைவாங்க. அந்த அளவுக்கு வந்து சாஃப்டாக நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மாவு வந்து நம்ம நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு மாவு வந்து அழுத்தம் கொடுத்து நல்லா சாஃப்டாக பிசைறீங்களோ அந்த அளவுக்கு நம்மளோட பரோட்டா மாவு இந்த அளவுக்கு சாஃப்டாக வந்துடணும். இப்போ இது மேலே வந்து கொஞ்சமாக ஆயில் வந்து நம்ம அப்ளை பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ வந்து மேலே லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு இப்போ அடியிலையும் ஒட்டாத அளவுக்கு திருப்பி நம்ம இந்த சைட்லேயும் நம்ம அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை அப்படியே வந்து நம்ம மூடி போட்டு மூடி ஒரு 1/2 மணி நேரத்துக்கிட்ட ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 1/2 மணி நேரம் கழிச்சு நான் ஓப்பன் பண்ணுறேன். மாவு வந்து நல்லா சாஃப்டாக நல்லா சூப்பராக வந்து ஊறி வந்திருக்கு. பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ இதை கைகளால் லைட்டாக வந்து அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு கொடுத்துட்டு இப்போ வந்து நம்ம பரோட்டாவுக்கு மாவு வந்து உருட்டிக்கலாம். இப்போ இந்த மாதிரி மாவை வந்து உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வந்து பாலோட சைஸ் வந்து இப்படி இருக்கணும். இப்போ இந்த மாதிரி உருட்டி எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதுலேருந்து ஒரு உருண்டைகளை வந்து நம்ம இப்போ எடுத்து வச்சு பரோட்டாவுக்கு வந்து நம்ம வந்து உருட்ட ஆரம்பிச்சிடலாம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க. அப்போ தான் நான் அடிக்கடி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ இதை வந்து மேலே கொஞ்சமாக ஆயில் வந்து அப்ளை பண்ணி கொடுத்துட்டு இப்போ இதை வந்து நம்ம வந்து உருட்டி எடுத்துக்கலாம். ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும். அதே சமயம் நமக்கு வந்து பரோட்டா நல்லா சாஃப்டாகவும் சூப்பராகவும் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் வந்து சொல்லுங்கள். இப்போ இந்த அளவுக்கு வந்து மாவு வந்து நம்ம உருட்டி கொடுத்துட்டு நம்ம வந்து வீசலாம் தேவை கிடையாது. இப்போ இந்த மாதிரி கத்தி வச்சு ஒரு கோடு போட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து பரோட்டா நல்லா லேயர் லேயராக சூப்பராக வந்து கிடைக்கும். இப்போ இது மேலே கொஞ்சமாக வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ இதை அப்படியே வந்து நான் செய்கிற மாதிரி செஞ்சுக்கோங்க. அப்போ தான் வந்து இடையில இடையில நம்மளுக்கு வந்து பரோட்டா நல்லா லேயர் லேயராக கிடைக்கும். இப்போ இதை அப்படியே வந்து பரோட்டா ஷேப்புக்கு நம்ம ரோல் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து எல்லாத்தையும் பரோட்டா வந்து பேடா போட்டு எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி கொடுத்துட்டு இப்போ இதை வந்து லைட்டாக வந்து நம்ம உருட்டிக்கலாம். கைகளால் ஒரு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டு இப்போ இதை வந்து நம்ம வந்து உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு உருட்டி கொடுத்துட்டு நம்ம சுடு போகும்போது நம்ம கைகளால் ப்ரெஸ் பண்ணி கொடுத்து நம்ம வந்து சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம செஞ்சு எடுத்து நம்ம சுட்டு எடுத்துக்கணும். இப்போ தோசை தவா வந்து நல்லா சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம பரோட்டா வந்து போட்ட உடனே நல்லா வெந்து வரும். இப்போ இந்த மாதிரி கைகளால் நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டு இப்போ இது மேலே கொஞ்சமாக வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். நல்லா வந்து முருகலாகவும் இருந்துச்சு. அதே சமயம் நல்லா சாஃப்டாக நல்லா சூப்பராக வந்துருந்துச்சு பரோட்டா. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த டின்னருக்கு வந்து செஞ்சு அசத்துங்க. இப்போ இதை அப்படியே வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ 2 பக்கமும் நல்லா வந்து திருப்பி திருப்பி விட்டு நல்லா செவக்க வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி இந்த கலரில் நல்லா அழகாக பொன்னிறமாக செவக்க வேக வச்சு எடுத்து இப்போ இதை அப்படியே நம்ம வந்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஒரு 3 பரோட்டா சேர்ந்ததுக்கப்புறம் இப்போ இதை நம்ம வந்து அடித்து நல்லா எடுத்து வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சூடாக இருக்கும் போதே
நல்லா இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க. பாருங்க எந்த அளவுக்கு அப்படியே சாஃப்ட்டா இருக்குன்னு. பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். இப்ப இத அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாத்தி நம்ம வந்து சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நம்ம கூட அப்படியே சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவியோட இந்த பரோட்டா வச்சு சாப்பிடும்போது வேற லெவல் டேஸ்ட்ல ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. நீங்களும் உங்க வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ரெசிபி புடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.